மதராஸ் உருவானது. 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 நாள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தென்னிந்தியாவின் கோரமண்டல் கரையில் மதராஸ் என அழைக்கப்பட்ட சென்னை நகரத்தை நிறுவியது. 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய கடற்கரை பகுதிகள் ஐரோப்பிய வணிக கம்பெனிகளின் போட்டியால் நிரம்பியிருந்தன. போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர், பிரெஞ்சு, டேனிஷ், ஆங்கிலேயர் என பலர் இந்திய கடற்கரை பகுதிகளில் வணிக குடியிருப்புகள் மற்றும் கோட்டைகளை அமைத்தனர். பிரிட்டிஷாரின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1608 சூரத்தில் முதலாவது தொழிற்சாலை அமைத்தது. பின்னர் கோரமண்டல் கரையோரம் தங்களது வணிக தளத்தை உருவாக்க எண்ணியது. அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவின் பல பகுதிகள் விஜயநகர பேரரசின் கீழ் சில சிற்றரசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன. 1639 ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தகர்களான பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் தங்கள் வர்த்தக தளத்தை அமைப்பதற்காக இன்றைய சென்னையின் கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரு நிலப்பரப்பை வாங்க திட்டமிட்டனர். இந்த நிலம் அப்போது சந்திரகிரி அரசர்களின் கீழ் இருந்த வந்தவாசி நாயக்க மன்னர்களான தாமர்லா வெங்கடப்பா நாயக்கர் மற்றும் அவரது சகோதரர் ஐயப்ப நாயக்கர் ஆகியோரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. நாயக்கர்களுடன் உடன்படிக்கை செய்து சுமார் 3 மைல் நீளம் 1 மைல் அகலம் கொண்ட நிலப்பரப்பை கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் குத்தகைக்கு எடுத்தனர். இதற்கான ஒப்பந்தம் 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 நாள் ஏற்பட்டது. வெங்கடப்ப நாயக்கர் தன் தந்தை சென்னப்ப நாயக்கரின் நினைவாக புதிய வர்த்தக மையத்திற்கு சென்னப்பட்டணம் என்று பெயரிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். கிழக்கிந்திய கம்பெனியினர் இதற்கு ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அப்பகுதியில் 1640 ஆண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை உருவாக்கப்பட்டது. புனித ஜார்ஜ் கோட்டை வெறும் ஒரு இராணுவ கட்டடமாக மட்டும் இருக்கவில்லை, அது ஒரு முழுமையான நகரத்திற்கான மையமாக உருவெடுத்தது. கோட்டையின் உள்ளே ஆங்கிலேய அதிகாரிகள், வர்த்தகர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் குடியேறினர். இந்த பகுதி வெள்ளை நகரம் என்று அழைக்கப்பட்டது. கோட்டைக்கு வெளியே இந்திய வர்த்தகர்களும் கைவினைஞர்களும் குடியேறினர். இந்த பகுதி கருப்பு நகரம் என்று அழைக்கப்பட்டது. அப்போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அரசியல் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை, வெறும் வணிகர்களாக மட்டுமே இருந்தனர். ஆனால் நிலப்பரப்பை பெற்றுக்கொண்டு கோட்டை அமைத்ததன் மூலம் இந்திய பெருங்கடல் வணிகத்தில் தங்களது நிலையை உறுதிப்படுத்தினர். 1639 ஒப்பந்தம் இந்தியாவில் ஆங்கிலேயர் நிலையான குடியிருப்பு பெற்ற முதல் முக்கிய அங்கீகாரமாக வரலாற்றில் பதிவு பெற்றது. இதுதான் பின்னர் தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கான அடித்தளமானது.